இன்னைக்கு உலக நாயகன் அவர்களின் ரசிகர்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான நாள். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் மிக முக்கியமான நாள். தூங்காவனம் படத்தோட தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களோட மனமார்ந்த நன்றி. கதைக்கேற்ற பிரம்மாண்டம், கடின உழைப்பு, திறமைகளின் கூட்டு முயற்சி, இதையெல்லாம் முதலீடு செய்யப்போகும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மற்றும் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் பெருமையுடன் வழங்கும் தூங்காவனம் படத்தின் தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கேஸ்ட் அண்ட் க்ரூ, திரையுலகினர், பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள், இதெல்லாம் விட முக்கியமாக உலகநாயகன் அவர்களின் ரசிகர்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். தூங்காவனம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் மாதிரி படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான். ஆனால் அந்த பாட்டுக்காக நம்ம எல்லோருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும் அந்த பாடல், அதை கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஆவல் நம்ம எல்லாருக்குமே இருந்துட்டுருக்கு. ஸோ இன்னிலிருந்து நம்ம எல்லாரோட மனசுலையும் அந்த பாடல் இடம் பிடிக்க போகுது. எல்லா ஃபேன்ஸுக்குமே தூங்காவனம் படத்தோட முதல் ட்ரெய்லரை பார்த்த உடனேவே படம் எப்போ வருங்கிற ஆவலில் தினமும் தினமாக தான் அமைஞ்சிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போது உங்களுக்காக புதிய தியேட்ரிக்கல் ட்ரெய்லரையும் நாங்கள் காட்ட போகிறோம். ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் எக்கச்சக்கமாக ஜாஸ்தியாக போகுது. ஸோ முதலாவதாக அந்த முதல் ட்ரெய்லரை பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற கொஞ்சம் நீளமான அந்த தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்க போது, அதையும் பார்க்க போகிறோம். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்கீங்களா ரசிகர்கள் அனைவரும்? ஸோ வி ஷுட் பி பிளெஸ்ட் டு see this. அவ்வளோ ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது. உங்களுக்காக அந்த முதல் ட்ரெய்லர் மற்றும் இன்று அந்த புதிய தியேட்ரிக்கல் ட்ரெய்லர் இதோ. பாம்பே NCBல உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க, மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். உங்களை பத்தியும் தெரியும். பாம்பேல NCB அது என்ன, அது நார்காட்டிக் கண்ட்ரோல் ஹீரோ. 24 hours 3 பேர் செத்துருக்காங்க. வாசுவங்க 10 நிமிஷத்துல கூப்பிடுவான்னு சொன்னீங்க. உலகத்துல நான் எங்க இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவான். டெஃபினட். அந்த புட்டாய் சுட்டு தள்ளு. நம்மள என்ன சூப்பர் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அவளை கோபப்படுறீங்க? என்ன நடந்து போச்சுன்னு? என் பையன் சட்டையில ஒரு சின்ன கரை பட்டாலும் உன்னை சதைச்சிருவேன். நான் சொன்னா செய்வேன். ஏ வாசு, டிஃபன் ரெடி. இன்னும் 5 minutesல. I hate this bullshit. அப்பா வேலை இருக்குடா, கோச்சுக்காத. நான் என்ன அம்மாவா? ஓகே, போலீஸ் கிட்ட பேசட்டுமா? நிஜ போலீஸ் கிட்ட. இன்று அதிகாலை MG ரோட் மேம்பாலத்தில் போதை கும்பலுக்கு இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஒருவர் கொல்லப்பட்டார். அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக கொலையாளிகள் முகமூடி அணிந்திருந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். ஹலோ நந்தா, பெரிய சொதப்பலாயிடுச்சு. உடனே பார்த்தானோ. யாருங்க திவாகருங்களா? நான் வித்தல்ராம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? என்ன வேணும்? கவலைப்படாதீங்க திவாகர், உங்க பையன் நல்லா இருக்கான். உடனே இங்க வாங்க. உங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா என்ன? எங்களுக்கு இருக்கு. சீக்கிரே, இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நான் சொல்றது கேளு, கொடுக்காத. நான் திவாகரை பார்த்தேன். நீங்க என்ன பண்றாருன்னு பார்க்க அவரை நான் ஃபாலோ பண்ணேன். மென்ஸ் டாய்லெட் சீலிங்ல ஒரு பேக் ஒளிச்சு வச்சிருக்காரு. அந்த பேக் எங்க எப்படிங்க? திவாகரை ஃபாலோ பண்ணுங்க, நான் வந்துட்டு இருக்கேன்.
இப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு மேல வந்து டேய் 2 பேரும் சேர்ந்து ட்ராமா ஆடிட்டீங்க. வேலை மேல பிரியம் அதிகமாயி குடும்பத்தை பார்க்கவே இல்லையாமே. பிளான் பண்ணது நீ, ஆனா பண்ணது ஸ்பாட்ல அவன் தானே. மணி உங்களுக்கு தலைவலிக்கு 10 நிமிஷம். தப்பு பண்ற போலீஸ்காரன் கையும் களமா மாட்டும் போதெல்லாம் அண்டர் கவர்னு சொல்லி தப்பிக்க பார்ப்பான். மறுபடியும் மூஞ்சி நான் பார்க்க கூடாது. உங்ககிட்டயும் அதையே சொல்லிக்கிறேன். எப்படி இருந்தது ட்ரெய்லர்? த பிரசன்ஸ், அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ், அவர் வந்து நின்ன உடனே நமக்கு மனசில் அந்த பட்டாம்பூச்சி. தட் இஸ் வை வி லவ் கமல்ஹாசன் சார். அண்ட் முதலாவதாக உங்கள் எல்லோரையும் வந்து வரவேற்கிறது நம்ம டீம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுது. வி வெல்கம் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் முதலாவதாக ரொம்ப முக்கியமான ஒருத்தரை வந்து கூப்பிட போகிறோம். இந்த திரையுலகின் ஜாம்பவான். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்து பல ஜென்ரேஷன்ஸையும் தாண்டி மனசில் வந்து இடம் பிடிக்கிற பாடல்களை கொடுக்கணும்னு வெள்ளை ஜிப்பா அணிந்து வெள்ளை உள்ளத்தோட வெள்ளை தாள்களில் தன்னுடைய வைர வரிகளை பதிக்கும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களை மேடை கழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களைப் போலவே நானும் காத்திருக்கிறேன். தூங்காவனம் படத்தின் முன்னோட்டத்தை இப்போது பார்த்தீர்கள். நரம்புகள் முறுக்கேறி நிற்கின்றன. இரத்தம் நாளங்களில் கொஞ்சம் வேகமாக ஓடுவதாக உணர்கிறோம். இந்த வெள்ளோட்டத்தை பார்த்துவிட்ட பிறகு படத்தின் முழு காட்சியையும் பார்ப்பதற்காக ரசிகர்கள் வரிசையில் நானும் காத்திருக்கிறேன். ஏனென்றால் கமல் அவர்களுக்கு உங்களைப் போலவே நானும் ரசிகன். ரசிகர் என்றால் ஆழமாக அறிந்த ரசிகன். கமல் அவர்களை பற்றி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது சொற்பொழிவல்ல, என் எண்ணங்களின் பதிவு என்று கொள்ளலாம். கமல் அவர்களை நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியுமா? தமிழில் நடிக்கும் உலக கலைஞன். அவருடைய மொழி அவர் பிறப்பால் தமிழாக இருக்கலாம், வளர்ந்த சூழலால் தாய்மொழி தமிழாக இருக்கலாம். தாய்மொழியை தமிழாக கொண்ட ஒரு கலைஞன் உலகமெங்கும் அறியப்பட முடியும் என்றால் அது கமல் என்ற ஒரு 3 எழுத்து மந்திரமாகத்தான் இருக்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் நான் வியக்கிற ஒரு செய்தி உண்டு. திரை உலகம் என்பது குமிழிக்குள் கட்டப்பட்ட கூடாரம், எப்போதும் உடைந்து போகும். இந்த திரை உலக பயணத்தில் 5 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர், 10 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர், 15 ஆண்டுகள் பயணித்தவர் சிலர். ஜாம்பவான்களும் சரித்திரம் படைத்தவர்களும் 25 முதல் 30 ஆண்டுகள் இதில் பயணப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 50 ஆண்டுகள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறவர் கமல் அவர்கள். இது சாதாரணமல்ல தோழர்களே. நான் உங்களுக்கும் அவருடைய வாழ்வின் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சின்ன தடை போதும் ஒருவனை அவன் துறையிலிருந்து அகற்றுவதற்கு. தன்னை காப்பாற்றிக் கொண்டு தன் கலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் எவ்வளவு கவனமாக பாடுபடுகிறார் என்பதை நான் அருகிருந்து பார்க்கிறேன். ஒரு துறையிலிருந்து ஒருவனை அகற்றுவதற்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் போதும்,
ஒரு வருமான வரி போதும், உடல் உபாதை போதும், வாழ்வியல் சிக்கல் போதும், ஒரு நீதிமன்ற தீர்ப்பு போதும், ஒரு நஷ்டம் போதும், ஒரு தோல்வி போதும். இது எல்லாவற்றையும் கடந்து நான் அசைக்க முடியாத கலைஞன் என்று 50 ஆண்டுகள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறவர் கமல் அவர்கள். தூங்காவனத்தில் ஒரே ஒரு பாட்டுதான். அந்த பாடல் கூட அவரை முன்னிலைப்படுத்தி எழுதப்பட்டதுதான். அந்த பாட்டு வேறொன்றுமல்ல. நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம் தோழா என்று எழுதியிருந்தேன். எனக்கு சரியாக யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை. என் தலையே கிரீடம் என்று ஆகிவிட்ட பிறகு வெளியே இருந்து யாரும் கிரீடம் சூட்ட வேண்டியதில்லை என்று எழுதியிருந்தேன். அவர் சொன்னார், இது எப்படி எழுதினீர்கள்? உங்களை பார்த்து நான் எழுதிய பாட்டு என்று சொன்னேன். அவர் பாடும்போது சொன்னார், இது என்னை பார்த்து நீங்கள் எழுதிய பாட்டுதான், ஆனால் நான் ரசிகனை பார்த்து பாடுகிற பாட்டு என்று சொன்னார். வேல்கள் வீசியும் வாள்கள் ஏந்தியும் வெளிச்சத்தை கொலை செய்ய முடியாது என்று எழுதியிருக்கிறேன். வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள்? மரமாக இருந்தால் வெட்டி விடலாம், கிளையாக இருந்தால் வெட்டி விடலாம், சுவராக இருந்தால் இடித்து விடலாம், மலையாக இருந்தால் பெயர்த்து விடலாம், ஆளாக இருந்தால் அடித்து விடலாம். வெளிச்சத்தை எப்படி வெட்டுவீர்கள்? வெளிச்சத்தை எப்படி கொலை செய்வீர்கள்? கமலஹாசன் ஜீவஜோதியாக, ஒரு வெளிச்சமாக, கலை உலகத்தினுடைய ஒரு தீபமாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவரோடு பணியாற்றுவது ஒரு சுகம், பழகுவது ஒரு சுகம். நான் சொல்லுகிறேன், எனக்கு தெரிந்து அவர் உரையாடலில் அவர் செல்கிற உயரத்தை பார்த்தால் அதில் 10% தான் அவர் கலைக்கு கொடுக்கிறார். அவர் முழுக்க தன் அறிவை இறக்கி வைப்பதற்கு சினிமாவுக்கு வயிறு போதாது. சினிமா அவரை ஜீரணிக்க தெரியாது. சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண உறுப்பு இருக்கிறதோ, சினிமாவுக்கு எவ்வளவு ஜீரண சக்தி இருக்கிறதோ, அந்த அளவுக்கு மட்டும் நான் பந்தி வைக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் அவர். இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற உயரம் மிகப்பெரிய உயரம். அவர் பெயரை சொன்னால் இன்று ஹாலிவுட்டில் தெரியும். தமிழ்நாட்டுக்கு வெளியே உச்சரிக்கப்படுகிற ஒரு கலை பெயர்களில் முக்கியமான பெயர் கமல். இந்த உயரத்தை அடைவதற்கு அவர் பட்ட பாடுகளை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தோழர்களே. யாரும் அதிர்ஷ்டத்தை நம்பி நிற்க முடியாது, துணைவர்களை நம்பி நிற்க முடியாது. நான் எழுதினேன், கை ரேகைகளை நம்பாதே, கை ரேகை தேய தேய உழைப்பதை நம்பு என்று எழுதினேன். அப்படி நம்புகிறவர். ஒரு செய்தி சொல்ல வேண்டும், அவருடைய அறிவு கூர்மைக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஒரு மேடையில் நானும் இருக்கிறேன், இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்கள், எங்களால் மறக்க முடியாத ஒரு பெருமகன், அவரும் இருக்கிறார். கமலை பாராட்டுகிறார். பாராட்டுகிற போது சொன்னார், அவருடைய அறிவு கூர்மைக்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் உங்களுக்கு, அதற்கு சொல்லுகிறேன். பாலச்சந்தர் அவர்கள் சொன்னார், கமல் நான் வளர்த்த பையன்தான், ஆனால் என்னை விட உயரமாகிவிட்டார் என்று சொன்னார். இப்போது அவரை தொடுவதற்கே எனக்கு ஒரு தூரம் வந்து விட்டது, என்னை விட உயரமாக இருக்கிறார் என்று சொன்னார். அவை அடக்கமாக கமல் மேடைக்கு வந்தார். பாலச்சந்தர் அவர்களின் குருநாதர், அவரால் வளர்க்கப்பட்டவன் நான், சிறுவன், என்னை விட அவர் உயரமாகி விட்டதாக சொல்லுகிறார். குழந்தைகளை தகப்பன் தூக்கி கொஞ்சுகிற போது குழந்தை உயரமாகத்தானே இருக்கும்னார். என்னால் மறக்க முடியாத ஒரு மேடை உரையாடல், மேடை பதில் என்று நான் என் மனதில் பதிவு செய்திருக்கிறேன். கமல் அவர்களே, உங்கள் தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது. உங்கள் வயது 60 என்று கேலண்டர் சொல்லுகிறது, உங்கள் வயது 30 என்று எங்கள் மனது சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் உழைப்பீர்கள், உழைப்புக்கேற்ற வெற்றி அடைவீர்கள். தூங்காவனம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கமல் போன்ற கலைஞர்கள் தோல்வியே பெறக்கூடாது, அவர்கள் வென்று கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் வெற்றி பெறுகிற வரைக்கும் தமிழ் கலைக்கு நல்லது, திரை உலகம் என்ற தொழிலகத்துக்கு நல்லது, தொழிலாளர்களுக்கு நல்லது. இவரால் உண்டாக்கப்படுகிற வெற்றியால் கிடைக்கக்கூடிய பணம் மீண்டும் கலை உலகத்திலேயே வந்து பொருள்கிறது என்பதை நான் அறிவேன். அதனால் அவர் வெற்றி பெற வேண்டும். தன்னோடு பணியாற்றுகிறவர்களை வளர்த்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு உண்டு. இந்த படத்தை இயக்கியிருக்கிற ராஜேஷ் ஒரு பெரிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்.
தன்னோடு பணியாற்றிய ஒரு கலைஞனையே என் படத்துக்கு நீதான் இயக்குனர் என்று ஆசீர்வாதம் செய்கிற உள்ளம் கமல் அவர்களினுடைய உள்ளம். ராஜேஷ் தனக்கு தந்த வாய்ப்பை மிக நன்றாக பயன்படுத்தி இருக்கிறார். ஜிப்ரனை பற்றி சொல்ல வேண்டும். இசையமைப்பாளர் ஜிப்ரன் என்னை ஒரு நாள் கமல் அவர்கள் அழைத்து, இந்த சரசர சாரக்காத்துக்கு இசையமைத்தது யார் என்று கேட்டார். அது என் பாட்டு என்பதை கண்டுபிடித்தார். கண்டுபிடித்த பிறகு யார், ஜிப்ரன் யார் என்று கேட்டார். ஒரு இளமையான பையன், அதிகமாக பேச மாட்டார், வாய் பேச மாட்டார், வாத்தியம் பேசும், அமைதியான ஆள். என்னை வந்து பார்க்க சொல்கிறீர்களா என்றார். நான் ஜிப்ரனுக்கு சொல்லி, அப்பா உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, கமல் உன்னை பார்க்க வேண்டும் என்கிறார், போய் பாருங்க. போய் பார்த்தார். ஜிப்ரன் எங்கு இருக்கிறார் என்று கமல் கேட்டு நான் அறிமுகப்படுத்தி வைத்தேன். இன்றைக்கு கமல் எங்கு இருக்கிறார் என்பதை நான் ஜிப்ரனிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர் ராஜேஷ், இசையமைப்பாளர் ஜிப்ரன் இருவரையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப டென்ஷனாக இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப எனக்கு ஒழுங்காக நார்மலாகவே எனக்கு பேச்சு வராது. இது ரொம்ப பெரிய ஆளுங்க எல்லாருமே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. பட் ஒரு விஷயம், இந்த படத்தோட கம்போசிங் பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் உத்தம வில்லன், அப்புறம் அது கண்டினியூ பண்ணி பாபநாசம், அந்த கொஞ்சம் ஒரு அந்த ஹேங் ஓவரில் இருந்தேன். அந்த ஸ்டைலில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சார் வந்து கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேசிக் ஐடியாஸ் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒன்று போகும்போது சார் வந்து இல்லை, இது இல்லை, இன்னும் நம்ம வேறு ஒரு சிந்தியாக போகலாம், கிளிச்சியாக போகலாம் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஒரு பாயிண்டில் ஒரு டவுட் வந்துச்சு. சார் வந்து கிளிச் மியூசிக் அப்படின்னு இருக்குது, ஸோ அது சொல்கிறாங்களான்னு சொல்லி சார்கிட்ட கேட்டேன். சார் சொன்னார் ஆமாம் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா சார்கிட்ட கேட்டேன், சார் இல்லை சார், அது வந்து ஜென்ரலாக ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணும்போது ஸ்பீக்கர் கிழிஞ்ச மாதிரி சில நேரம் இருக்கும், அண்ட் மிக்ஸ் சரியாக பண்ணாத மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இமீடியட்டாக சார் சொன்னது வந்து, இப்போது கிளிச் மியூசிக் அண்ட் மெட்டல் மியூசிக் இந்த மாதிரி ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லினா வேறு எப்போ அவங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஸோ ஓகே, நான் இந்த படத்தில் எனக்கு ஒரு பாயிண்ட் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஓகே புதுசாக ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும், ஒரு இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு விஷயத்தை ஆடியன்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம், ராஜேஷ் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். விஸ்வரூபம் 2, தென் உத்தம் வில்லன் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் அவரோட கிளாரிட்டி, இப்போ ஒவ்வொரு சாங் ஆகட்டும், இல்லை இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதும் கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ராஜேஷ்க்கு மியூசிக் தெரியும். சில நேரம் அந்த ட்ராக்கில் நீங்கள் அந்த பார் செகண்ட் பார்லேருந்து அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், ராஜேஷ் உங்களுக்கு மியூசிக் தெரியாமல் இருந்திருக்கலான்னு சொல்லுவேன். பட் ஆனால் இப்போது அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் அ வெரி ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜேர்னி தூங்காவனம் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் கொடுத்த நீங்கள் சப்போர்ட் வாஸ் எனார்மஸ். வெரி ஹாப்பி அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த ப்ராஜெக்ட். அண்ட் ஜிப்ரன் சொன்ன மாதிரி இந்த ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் லைக் ஒரு விதமாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வைரமுத் சார் வந்து எழுதும்போது சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இது வந்து ஹீரோ வர்ஷிப்பாக இருக்க வேண்டாம் அந்த சாங்கை, வில் டூ இட் ஃபார் ஃபேன்ஸுக்குன்னு சொன்னார். ஸோ அது ஃபேன்ஸுக்கு சொல்கிற மாதிரி இருக்கட்டும், நான் பாட போகிறேன், ஸோ ஃபேன்ஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் டிசைட் பண்ணோம். அண்ட் சார் வாய்ஸ் தான் அப்படின்றது 3 பேரும் சேர்ந்து முடிவெடுத்த விஷயம். அது முதல் வேறு ஒரு சாய்ஸ் இருந்தபோது 3 பேருமே சார் வேண்டான்னு ரொம்ப சொல்லியிருந்தார். அண்ட் தென் வி டிசைடட் தட் சின்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் ஃபேன்ஸ், சார் பாடினா நல்லாயிருக்கும்னு. ஸோ இன்றைக்கி அக்டோபர் 7 உலகநாயகன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தூங்காவனம் குழு சார்பாக ஒரு மாதம் முன்னாடியே பர்த்டே கிஃப்ட். தேங்க்யூ வெரி மச். உங்கள் அனைவரின் சார்பாகவும் உலகநாயகன் கமல் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். அன்புக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இப்பொழுது பாடல் வெளியிட இருக்கிறோம். வைரமுத்து அவர்கள் வேறு விழாவுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. அவரை அனுப்பி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர் கேட்க மாட்டார், இது என் விழா என்பதனால். அதனால் நான் அவரை பற்றி என்ன பேசினேன் என்பதை அவர் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் வெளியிலிருந்து. இப்போ அடுத்த பாட்டை போட்டு காட்டலான்னு இருக்கோம். ஏன்னா அவர் பாட்டு பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றபடி அவரை பற்றி நான் என்ன பேசுகிறேன், புறம் பேசினாலும் என்ன பேசுவேன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு 2 முறை ரசிகனாவது என்பது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இளையராஜா அவர்களுடைய இசையரங்கத்தில் ஒரு பாட்டு கேட்டிருந்து அந்த ரெக்கார்டிங் மெஷின் மேலே சாஞ்சிக்கிட்டு கேட்டுட்டு இருந்து நிமிர்ந்து நின்று, யார் எழுதினதுன்னு, இவர் தான் வேணும் என் படத்துக்குன்ட்டேன். நான் கொஞ்சம் படப்படான்னு பேசுவேன். சரி இருங்க அடுத்த வரி கேளுங்க. இல்லை இது போதும், இந்த 2 வரி போதும். வானம் எனக்கு ஒரு போதை மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும்னார் அவர். அந்த செய்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டேன் நான். அதிலிருந்து வந்தது தான் அந்தி மழை பொழிகிறது. அதுக்கப்புறம் அவர் மழை என் காட்டில் பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு நல்ல கவிஞர் வர வேண்டும் என்பது எல்லோரையும் போல் அவரை தவிர வேறு எல்லாருக்கும் பிரார்த்தனையாக இருந்திருக்கும். அவருடைய ஆசையாக இருந்திருக்கும் அது. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு பாட்டு, சிம்பிள் சாங் நல்லா இருக்கேன், இந்த கவிஞனை பிடிச்சிட்டு வாங்க, அது யாருன்னு சொல்லி ராஜேஷ் தான் தேடினார். தேடி பார்த்ததும் சாரி வச்சுருக்கேன் இந்த வைரமுத்துக்குன்னு பார்த்தா அதுவும் வைரமுத்து தான். அவர்கிட்டயே கூப்பிட்டு சொன்னேன், நான் யாரோ வந்துட்டாருன்னு பார்த்து ஆளை தேடி பிடிக்கலான்னு பார்த்தா அதுவும் நீங்களாகவே இருக்கிறது என்று அந்த பேச்சிலிருந்து அடுத்த கட்டமாக ஜிப்ரனுடைய அந்த இசையை பற்றி பேச ஆரம்பித்தோம். இன்று அந்த பேச்சு செயலாக இசையாக மாறி இருக்கிறது. இன்னும் நிறையா வைரமுத்து அவர்களை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேச வேண்டி இருக்கிறது. இப்பொழுது அந்த பாடல் காட்சி இதே வடிவில் படத்தில் வராது, அதை காட்ட முடியாது. அதனால் உங்களுக்கு வேறு விதமான ஒரு படத்தொகுப்பில் உங்களுக்கு அதை காட்டுகிறார்கள். நன்றி, வணக்கம். இதுதான் இப்போ எல்லாமே மாறிட்டு வருது. இந்த வட்டையை கையில் கொடுத்து இதுதான் பாட்டு என்று நிரூபிக்க வேண்டிய நிலை இல்லாமல் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது இட்ஸ் ஆன்லைன் ஐடியூன்ஸில் போயிட்டுருக்கு. பாடல் வெளியிடப்பட்டு விட்டது. சிலர் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக சிக்கனமாக எங்கள் வீட்டில் திருமணம் இனிதே நடந்தேறியது, உங்கள் ஆசைகளை அனுப்பி வைங்கள் எழுதுவாங்க, விருந்து இல்லாமல். அப்படி இல்லை, விருந்தும் உண்டு. பட் இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. போன முறை என் படத்தின் இதை ஸ்ருதி அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த முறை அதுவாக வெளியிட்டுருச்சு அங்கே. இப்போ என்னை பற்றி சொல்லும்போது பெருமையாக ஜிப்ரன் சொன்னார், இதெல்லாம் நான் நடிகன் சொன்ன டைலாக் அப்படியே பிரமாமாக அடித்து என் டைலாக் மாதிரி மாற்றிடுவேன். கவிஞர் வரிகள்லாம் என் வரி மாதிரி ஆகிடும், நானே சொன்ன மாதிரி ஆகிடும். அப்படித்தான் இந்த கிச்செல்லாம் எப்படி தெரியும்னா ஸ்ருதிக்கு தெரியும், அதனால் எனக்கு தெரியும். நன்றி. We request everybody to not shoot the song on mobile phones and cameras. Cameras மற்றும் மொபைல் ஃபோனில் சாங்கை ஷூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம் தோழா, தீயாய் எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா. அண்டம் யாவையும் வெல்லும் நாள் வரை 2 கண்களும் தூங்காவரம். புயல் வேளையில் கடல் தூங்குமா, அது போல் இவன் தூங்காவரம். சொல்லுங்க, எப்படி இருந்தது பாட்டு? கமல் சார் என்ட்ரி
he is handsome, he is cute, he is aggressive, he is a total performer. நம்மளுக்குலாம் வந்து சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து வயதும் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் அவரை பார்க்குறதே வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருக்குது நம்ம எல்லாருக்கும். அண்ட் திரை உலகத்திலேருந்து நிறைய நண்பர்கள், நிறைய வெல்விஷர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பாடல் மற்றும் ட்ரெய்லர் எப்படி இருக்குது, எப்படி பிடிச்சிருந்தது அவங்களுக்கு அப்படிங்கிறத கேட்க போகிறோம் இப்போது. ஓகே, ஸோ முதலாவதாக நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஸ்ரீபிரியா மேம், கமல் சாரோட நிறைய படங்கள், ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேவரட் ஆக்ட்ரஸ். நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும், எப்படி பிடிச்சிருந்தது? தமிழ் படமா இது? இட் வாஸ் ஆசம். ட்ரெய்லர் ஆல்சோ வந்து ஒரு சர்வதேச தரத்துக்கு இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see the film. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இயக்குனர் அமீர் அவர்கள். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். ரொம்ப நாளாக நாங்கள் எல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ட்ரெய்லர் பாடல் இன்னைக்கு வந்து வெளியிடாயிருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும். ஹவு டு யூ லைக் இட்? 10 நிமிஷம் பேசணும் அதை பற்றி. நீங்கள் மைக்கை கொடுத்து ஒரு வரியில் சொல்லுங்கன்னு சொன்னால் நான் அப்படி சொல்ல முடியும், அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு வரியில் சொன்னால் சும்மா அது இந்த கேமராவுக்கு முன்னால் சொல்கிறதுக்கானதாக இருக்கும். நான் இந்த படம் பற்றியும் கமல் சார் பற்றியும் சொல்லணும்னு சொன்னால் என் மனசு பூரா நிறைய நிறைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு 1/2 ஹவராவது வேணும். என்றைக்குமே நான் வந்து, அதாவது கொல்லிமலை மாவீரன்னு ஒரு படம், கமல் சார் படம் ஒன்று வந்திருக்கு. அது கமல் ரசிகர்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் அந்த படத்தையே 30 தடவை பார்த்தவன். நான் தூங்காவனத்தை 300 தடவை பார்த்தேன். ஸோ அதனால் நிறைய இருக்குது. ஆல்ரைட், அடுத்ததாக நான் அந்த ஆக்சுவலி அந்த சாங் பார்த்துட்டு ஐ திங்க் ஐ ஹேவ் டு சே பயங்கர க்யூட்டாக இருந்தது. கமல்ஹாசன் சாரோட அந்த பிளேஃபுல் சைடு அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி உட்காந்துட்டு இருக்கிறோம். ஹீஸ் ஆல்சோ வெரி பிளேஃபுல் பர்சன். நம்மளை நிறைய சிரிக்கலாம் வச்சிருக்காரு. ஸோ கிரேசி மோகன் சார் கிட்ட பேச போகிறோம். சார், உங்களுக்கு வீடியோ எப்படி பிடிச்சிருந்தது, பாடல் எப்படி பிடிச்சிருந்தது? ரொம்ப நல்லா இருந்துமா. கமல் சார் விஷயம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். தேங்காதிருந்து திரைப்படத்துறையில் நூற்றாண்டு தூங்காவனமாய் திகழ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக தனஞ்சயன் சார், நீங்கள் சொல்லுங்கள். தூங்காவனம் ஸ்ரீபிரியா மேடம் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் படமாக இருக்குது. அண்ட் ட்ரெய்லர் வந்து நம்மளை தூங்க விடாது போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்து மாபெரும் ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா, செகண்ட் ட்ரெய்லர் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய விஷயம் தெரியுது நம்மளுக்கு இந்த படத்தில் எவ்வளோ மேக்கிங் இருக்குது. அண்ட் ஷார்ட்டஸ்ட் டைமில் எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய நியூஸ் வந்தாலும் இந்த படம் எடுத்திருக்க விதம் பிரம்மாண்டம். அண்ட் பாடல் வைரமுத்து சார் வரியை பற்றி சொல்ல வேணாம். அது ஃபேன்ஸ்க்காக இல்லை, எல்லா மக்களுக்காகவும் ஒரு அற்புதமான லைனோட சூப்பராக இருந்தது. we are all waiting for தூங்காவனம் this Diwali. கண்டிப்பாக நம்மளை தூங்க விடாத ஒரு பிரமாதமான படமாக கமல் சார் கிட்டது வருது. வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கமல் சாரை வந்து க்ரைம் த்ரில்லரில் பார்த்துருக்கோம். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு சூப்பர் ஹிட் க்ரைம் த்ரில்லரில் பார்த்துருக்கோம். அந்த மூவி நம்மளுக்கு தந்த கௌதம் மேனன் சார் கிட்ட தான் இப்போ பேச போகிறோம். ஹலோ சார். இல்லை, அமீர் சார் சொன்ன மாதிரி அவரை பற்றி பேசணுன்னா ஒரு வார்த்தையில் பேச முடியாது. பின்னால் வேறு உட்காந்துருக்கேன், அவர் பக்கத்தில் இருக்கார், பேசுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு இந்த ட்ரெய்லர், அவருடைய இந்த விஷுவல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுது, தலைவன் இருக்கின்றான். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் அதை தொடர்ந்து நம்மளோட விஷால் சார் நம்ம கூட இருக்காரு. ஸோ ரீசெண்டாக கமல் சார் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க. ஸோ ஓகே, அண்ட் இந்த சாங்கோட வீடியோ பார்த்தீங்க, இந்த சாங் எப்படி இருக்கு, அண்ட் ட்ரெய்லர் எப்படி இருக்கு சார்? தேங்க்ஸ் டு நடிகர் சங்கம் ஐ காட் க்ளோஸ் டு கமல் சார். எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சிது. ஐ எம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். எல்லோருக்கும் வணக்கம். கமல் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன் சார்பாக எங்களை மாதிரி நடிகர்களுக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்றது தான் எங்களோட ஆசை. இந்த தூங்காவனம் படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். எல்லாருக்கும் வந்து, அதாவது கழுத்து வலி வர எல்லா நடிகர்கள் காரணம் அவர் தான். ஏன்னா திரும்பி பார்க்குற ஒரு நடிகர்னா கமல் சார். எல்லாரும் நாங்கள்லாம் திரும்பி பார்க்குற ஒரு நடிகர். கமல் சார் பற்றி எனக்கு வயசு இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். ஒரு மனிதனாக நான் எனக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பர்சனல் பிரச்சனைனா நான் முதல்ல நிற்க போகிற இடம் அவரோட வீடு தான். எனக்கு தெரியும்,
நான் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், சார் வந்து ஒரு நடிகராக நிறைய சாதிச்சிட்டாரு. நான் ஸ்ருதிக்கும் இந்த விஷயம் சொன்னேன், சாருக்கும் சொல்கிறேன், இங்கே இருக்க வேண்டிய ஆட்கள் இல்லை. சார் வந்து வேறு எங்கேயோ இருக்கணும், ஸ்ருதியும் வேறு எங்கேயோ இருக்கணும் பிகாஸ் ஆஃப் த டேலண்ட். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. அந்த சொசைட்டி கொடுக்குற கான்ட்ரிபியூஷனில் ஐ எம் ஆஸ் பார்ட் ஆஃப் த சொசைட்டி, ஐ எம் ஹிஸ் ஃபேன் ஃபார் எவர். As an actor, as a human being, I'm a fan for him. God bless you, sir, with lots of success and good health. God bless you. Thank you, sir. Thank you so much, Vishal. So, நம்ம glitch music பத்தி நம்ம கமல்ஹாசன் சார் சொல்லி கொடுத்ததே ஸ்ருதி தான். So, let's ask Shruti how she liked this song. எல்லாருக்கும் வணக்கம். Congratulations, Gibran. I don't know what Appa explained to you, but it's sounding so wonderful. ரொம்ப அழகா இருக்கு. And I really love the trailer, and as always I wish the entire team all the best, all the wonderful actors. நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறேன் to see everybody's performances, and to Rajesh, director and in-house director, who we're very proud of, and we hope this is the beginning of a fantastic career for you. And as always, Appa, love you and so proud of you. Okay, thank you so much. And அடுத்ததாக கமல் சாரோட இந்த படத்தோட கதாநாயகி ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் கண்டிப்பாக கமல் சார் பற்றி தெரியும். அவங்களுக்கு எப்படி பாட்டு பிடிச்சது, எப்படி இருந்தது ட்ரெய்லர், அவங்களே பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது. அண்ட் கமல் சார் மேக்கப் போட்டு விட்டுருக்காரு, என்னன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். த்ரிஷா. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ கமல் சார் ஃபார் அ வேர்ல்ட் கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த செகண்ட் டைம். And ஒரு வாட்டி அவர் கூட ஒர்க் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். And I had the opportunity to do it twice. And actually விஷால் என்ன சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் கமல் சார் பற்றி, பட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஐவ் எவர் ஒர்க்ட் வித். அண்ட் கரெக்டாக சொன்னார், ஏதாவது ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தால் I think we'll all be outside his house. He's one of those people. And thank you Rajesh for being a great support and a good friend during the making. And of course, congratulations Gibran, today is your day. And nanu rombave edirpaakren indha padatha, so I hope you all enjoy it. Thank you. Thank you so much. And next Ponvanan sir நம்ம கூட இருக்காரு. Thank you so much sir for coming. And பாடல் பார்த்துருந்தீங்க, பாடல் எப்படி இருக்கு, ட்ரெய்லர் எப்படி இருக்கு சார்? சார் பேசும்போது சொன்னாங்க இந்த பாடல் வேறு வடிவில் திரையில் வரும்னு. எனக்கு என்னமோ இப்போ இருக்கிறதே ரொம்ப மிக சிறப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. முடிஞ்சால் இதை வந்து படத்தினுடைய முடிவில் இதே விஷுவலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு தோணுது. ஒன்று. ரெண்டாவது, விஷால் பேசும்போது சொன்னாது நடிகர்களுக்கு கழுத்து ஒலி வர்ற அளவுக்கு திரும்பி பார்க்குற ஒரு கலைஞனாக இருக்காருன்னு. அது மட்டுமல்ல, நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு கலைஞராகவும் சார் இருக்காருங்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். இன்னும் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, வித்தியாசமான முகங்களை திரைக்கு கொண்டு வரக்கூடிய கலைஞர்களில் மிக முக்கியமான கலைஞராக கமல் சாரை நான் பார்க்குறேன். அவை சண்முகி, சதி லீலாவதி அப்படிங்கிற படத்தினுடைய டைட்டிலில் யாராவது தமிழ் திரைக்கு கொண்டு வருவாங்களான்னு கூட தெரியாது. மிக மிக சிறப்பான தமிழ் உச்சரிப்பு உள்ள ஒரு பழைய படங்களினுடைய ஞாபகார்த்தமாக சார் அவர்களை திரையில் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிக மிக பழைய முகங்கள், நாடக கலைஞர்களை கொண்டு வந்து திரை முகங்களாக அவர் மாற்றியிருக்காரு. இதுக்கெல்லாம் சேர்ந்து திரையுலகம் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. நன்றி கமல் சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் வந்து பயங்கரமாக ஹேண்ட்ஸமாக இருக்கேன் சம்பத் சார் கிட்ட பேச போகிறோம். சார், நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அண்ட் மக்கள் இந்த படத்துலேருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? வணக்கம். நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு கமல் சாரை பார்க்குறச்ச. பட் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப கேஷுவல் அண்ட் அது இல்லாமல் ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவர் பக்கத்தில் நான் 15 நாள் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே பண்ண படம். நானும் ஃபேன்ஸ் மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணுன்னா, சார் வந்து 15 நாள் நான் அவரோட வேலை பார்க்குறச்ச ஒரு நாள் கூட அவருடைய குருநாதர் கேபி சாரை பற்றி பேசாமல் இல்லை. ஸோ ஐ saw the relationship what a father and a son has. Even if KB sir is gone, you will live on, sir, because Kamal sir is around. Thank you so much. Thank you so much, sir. And அடுத்ததாக
வையாபுரி சார் நீங்க சொல்லுங்க. முதல்ல கமல் சார் பாதம் தொட்டு வணங்குகிறேன். கமல் சார் ஃபேன் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். கமல் சார் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல கூட நிற்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவர் நிழலாது என் மேலே படணும்னு ஆசைப்படுவேன். அந்தளவுக்கு நான் ஊரில் இருக்கும் போதுலேருந்து இப்போ இருக்கிறது வரைக்கும் எப்பயுமே என்னுடைய மூச்சு கமல் சார். அது எல்லா பேட்டிலையும் சொல்லியிருக்கேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாபநாசம் படத்தில் இதே ப்ரெஸ் மீட்டில் கமல் சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க, 50 நாளில் எந்த படம் முடியுதோ அது ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட்னு. கண்டிப்பாக இந்த படம் டபுள் ப்ராஃபிட். ஏன்னா பாபநாசம் பார்க்கும்போது என் பையன் நான் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது கலாமணி வந்து சாருடைய விரலை பிடிச்சி அப்படி ஒடிக்கும் பொழுது அட்ரா 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் பையன். ஆனால் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது அவன் சொல்கிறான், அப்போ சூப்பர், என்னப்பா இந்த அடி அடிக்கிறாரு அப்படின்னா. அவர் 50 இல்லைடா, வைரமுத்து சார் சொன்ன மாதிரி நிஜமாவே 30. என்னை பார்த்தா 50 மாதிரி இருக்குது, சாரை பார்த்தா 30 மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வருஷம் தான் கமல் சாருக்கு 4 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக 5 படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், உத்தம வில்லன் ஒரு வெரைட்டி, பாபநாசம் ஒரு வெரைட்டி, அதே மாதிரி தூங்காவனம் டபுள் வெரைட்டி. இது சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படிங்கிறதுக்கு இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கும் போதும். நன்றி, வணக்கம். அண்ட் நெக்ஸ்ட்டு தமிழ் சினிமாவில் ஒரு ஜேசன் ஸ்டாதன் மாதிரி ஒரு லுக்கில் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது கிஷோர் சார் தான். அண்ட் நெக்ஸ்ட் கிஷோர் சார் சொல்லுங்கள், இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அண்ட் சாங் எப்படி இருக்குது? நம்ம படத்தை பற்றி நானே பேசக்கூடாது, பட் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் கமல் சார் கூட வேலை செய்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி கொடுத்ததுக்காக ராஜேஷ்க்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்ஸ் டு ஜிப்ரான் ஃபார் ஃபேண்டாஸ்டிக் மியூசிக். சினிமாவுக்கு கமல் சாரோட கான்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு பர்சனாலிட்டி. அவரை பார்க்குறது, அவர் வேலை செய்கிறத பார்க்குறதே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கிஷோர் சார். இதுக்கு முன்னாடி நம்ம கமல் சாரோட டாட்டர் ஸ்ருதி கிட்ட பேசணும். இப்போ நம்ம கமல் சாரோட பாபநாசம் படத்தில் டாட்டரை நடித்த நிவேதா கிட்ட பேச போகிறோம். ஸோ நிவேதா, சார் சொன்ன மாதிரி பாபநாசம் ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஜானர். அதில் சாரோட லுக்கும் சரி, டயலாக்ஸ், எவ்ரி திங் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த படத்தில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி பிடிச்சிருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாடல் வெளி தி ஆடியோ லான்ச் வந்ததுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாபநாசமில் பார்த்து என்னோட அப்பாவா இது அப்படின்னு சுத்தமாக நம்ப முடியல. அந்த சுயம்புலிங்கம் கிடையாது இது. கமல் சார் பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போவேன். ஐம் ஒன் ஆஃப் ஹிஸ் பிக்கெஸ்ட் ஃபேன்ஸ். எல்லா ஆக்டர்ஸும் இதில் நடிச்சிருக்கிற ட்ரெய்லர் பார்க்கும்போது புரியுது, எல்லா ஆக்டர்ஸுமே அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஸோ நேச்சுரல். நிஜமாகவே அந்த இடத்துல நின்று அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருந்தாலும் அந்த எமோஷன்ஸாக இருந்தாலும் எல்லாமே அங்கேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபார் தி என்டையர் டீம். வைட் ஆங்கிள் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க கூட தான் பாபநாசம் பண்ணோம். அண்ட் மறுபடியும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்கன்னா தட் இஸ் இட் செல்ஃப் அ பிக் சக்ஸஸ். அண்ட் அதுக்கு நான் என்டையர் டீம் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். எவ்ரிபடி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் ஒரு கலைஞனோட கற்பனைக்கு, அந்த கற்பனைக்கு உயிர் கொடுக்கறது ஒரு எழுத்தாளனோட எழுத்து தான். ஸோ அந்த வகையில் இந்த கற்பனை கதைக்கு தன்னோட எழுத்து மூலிமா உயிர் கொடுத்துருக்க சூகா சார் நம்ம கூட இருக்காரு. அண்ட் சொல்லுங்கள் சார், இந்த சாங் ட்ரெய்லர் எப்படி இருந்தது? சாங்கும் ட்ரெய்லரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நானே உள்ளே இருந்துக்கிட்டு சொல்லக்கூடாது. எழுத்தாளர்னு சொன்னீங்க. நான் வந்து ஒரு எழுத்தாளருடைய தீவிர வாசகன், ரசிகன். அந்த எழுத்தாளரின் பெயர் கமல்ஹாசன். திரு கமல்ஹாசன் அவர்களுடைய விருந்து தான் தூங்காவனம் திரைப்படம். தமிழ் சினிமாவுக்கு அவர் அளித்திருக்கும் கொடை ராஜேஷம் செல்வா என்கிற திறமையான இயக்குனர். ஜிப்ரான் என்கிற அற்புதமான இசையமைப்பாளரை தொடர்ந்து தன்னுடைய படங்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கும் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஜிப்ரானின் ரசிகனாக நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக த ஆக்டர் வி லவ் த மோஸ்ட், நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒருத்தர் தனுஷ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, பாடலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் ராஜேஷ், ஜிப்ரான். இது ஸ்ரீபிரியா மேடம் கமல் படம், தமிழ் படமாக இதுனாங்க. இது கமல் படம். இது அப்படித்தான் இருக்கும், அது உலக ரீதியாக தான் இருக்கும். இங்கே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது சார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போது சார் சொன்னாங்க, ஏன் கையை கட்டிக்கிறீங்க, கையை
கீழே போடுங்கன்னாங்க. அது தானாக கட்டிக்குதுங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதுதான் உங்கள் மேல் நாங்கள் வைத்திருக்கும் மரியாதை. இது வரைக்கும் கடந்த சில வருடங்களாக நிறையா சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்கேன். ஆனால் எப்போ உங்கள் கையால் சிறந்த நடிகருக்கான விருது வாங்குறனோ அப்போ தான் அது எனக்கு நிறைவடையும். அப்போ தான் அதுக்கான அர்த்தம் கம்ப்ளீட் ஆகும். உங்களை பார்த்து நிறையா கற்றுக்கிட்டு உங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் அனுபவங்களால் நாங்கள் இன்னும் பேர் வாங்கிட்டுருக்கோம் நிறையா இடத்துக்கு போய். அதில் ரொம்ப அந்த வகையில் ரொம்ப பாக்கியசாலிகள் நாங்கள். இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக ரொம்ப யதார்த்தமான படங்கள், எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடித்த படங்கள், சின்ன பசங்களை வச்சு நிறைய அழகான படங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ண ஒரு டைரக்டர் பாண்டிராஜ் அவர்கள். உண்மையில் ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா சத்தியம் தேட்டருக்கு மேலாம் கமல் சார்னால தான் ஹெலிகாப்டர்லாம் பறக்க விட முடியும். மேலெல்லாம் கேமரா பறந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே கமல் சாருடைய ஃபேன் தான். எல்லா படமே ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்ப்பேன். இந்த படம் வந்து அதுக்கு முன்னால் ப்ரீ ஷோலாம் போட்டாங்கன்னா அங்கே போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கு. சாங், ட்ரெய்லர் எல்லாமே. கமல் சாரை வந்து நாங்கள் அவருக்கு தெரியாமல் டெய்லி பேசிக்கிட்டு இருப்போம் எல்லா படத்து ஷூட்டிங்லேயுமே. விஷால் சார் ஷூட்டிங், ஒரு நாள் சிம்பு இது நம்மால் ஷூட்டிங்கில் கூட சிம்பு லேட்டாக வரும்போது நான் சொன்னேன், என்ன ஜி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஜி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்கனால கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஜி அப்படின்னு. அப்போ கூட தான் சொன்னேன், சார் கமல் சாரை காட்டிலுமா ஜி நடிச்சிட்டிங்க அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், என்ன ஜி நீங்கள் போய் அவர் மனுஷனா என்ன அவரோட கம்பேர் பண்ணுறீங்க, நம்மலாம் சராசரி மனிதன், அவர் அதை தாண்டி மச்சி. அவர் வந்து ஒரு வாலி மாதிரி என்ன கேரக்டர் நடிக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கேரக்டர் வந்து அவருக்குள்ளே உக்காந்துக்கும். அந்த கேரக்டரையே அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்படிப்பட்ட மனிதரோடலாம் என்னை தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு. உண்மையிலே இன்றைக்கும் ஒரு எனர்ஜியாக ஒரு யூத் ஹீரோக்கள் பண்ணுற அளவுக்கு 4 படம் பண்ணுறது உண்மையிலே பயங்கர கமல் சாரை மட்டும்தான் முடியும். எங்களுக்கும் உண்மையிலே ராஜேஷ் மாதிரி ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்களும் சில இயக்குனர்கள்லாம் உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கும். எங்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த தூங்காவனம் மிகப்பெரிய வெற்றி அடையும் வாழ்த்துகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும்னு தோணும். இத்தனை வருஷமாக எப்படி நீங்கள் 6 பேக்கை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரியாஸ் சார் ப்ளீஸ். அண்ட் இந்த ட்ரெய்லர் அண்ட் படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங் எப்படி இருந்தது சார்? நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் காத்தால் எழுந்துட்டு ப்ரே பண்ணிப்போம், இன்னி நாள் வந்து ரொம்ப குட் டேயாக இருக்கணும்னு. இந்த ட்ரெய்லர் பார்த்து இன்றைக்கி இங்கே வந்து இந்த நாளே வந்து ரொம்ப அருமையான நாள் ஆகிடுச்சு. சாரை பற்றி எல்லோரும் சொல்கிற போல் சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு அவரோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சது ஆலவந்தானில். வாய்ப்பு மட்டும் இல்லை, அவருக்கு நான் வந்து டியூ போட்டிருக்கேன் அந்த படத்தில். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமான எனக்கு விஷயம். படத்தை பற்றி சொல்லிட்டே போகலாம், கமல் சார் பற்றி சொல்லிட்டே போகலாம். ஸோ ஐ விஷ் ஆல் த டீம், ராஜேஷ் சார் எல்லாருக்குமே குட் லக். படம் சூப்பர் ஹிட் அமையட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக கடைசியாக வி ஹவ் 2 இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஒருத்தர் நம்மளை நிறைய சிரிக்க வச்சுருக்காரு அண்ட் ஒருத்தர் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தமிழ் சினிமாவில். ஜே.கே. ரித்தீஷ் அண்ட் கருணா சார், உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் வந்து பகிர்ந்துக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். கமல் சாருடைய பெருமைகளை பற்றி சொல்லணும்னா அதுக்கு எல்லையே கிடையாது. விஷால் சார் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. வைரமுத்து சார் சொன்ன மாதிரி கமல் சார் படம்னா ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பாக தம் குடும்பத்தோடு போய் பார்த்து அந்த படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக தூங்காவனம் படம் பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிற விரும்பி. எல்லாருக்கும் வணக்கம். நம்மவர் அப்படின்னு ஒரு படத்துக்கு நான் மாநில கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் கானா பாட்டு பாடுறதுக்காக என்னை வந்து டிடிகே ரோட்லேருந்து ஒரு அம்பாஸ்டர் காரில் கூட்டிகிட்டு போனாங்க. 93 94 நினைக்கிறேன். அன்றைக்கி நான் கமல் சாரை நேராக பார்த்தேன், அவங்க வீட்டில் தான். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் சினிமாவில் நடிகனாக வருவேன் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கலை. ஆனால் அன்னையிலேருந்து இந்நேரம் வரைக்கும் ஒரு ரசிகனாக அவர் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு பாசமும், அதே நேரத்தில் இன்றைக்கி நான் மட்டும் கிடையாது, ஒரு டைரக்டர் பத்ரி நாராயணன், பர்வீன் சுல்தானானி எஸ்ஐடி காலேஜில் வேலை செய்கிற ப்ரொஃபஸர் திருப்பதி சாமி இறந்து போயிட்டார். இந்த மாதிரி ஒரு பெரிய அட்வொகேட் ஒருத்தர் இருக்கார். நாங்கள் எல்லாம் கமல் சாருடைய டிடிகே ரோட்டில் அவங்க அம்மா பேரில்
அவர் உருவாக்கின லைப்ரரியில் படித்து வளர்ந்து ஒரு சாதாரண மாணவனாக இருந்த காலத்திலேயே எங்களெல்லாம் கரெக்டாக வழிநடத்தி கமலஹாசனுடைய ரசிகர்கள் தவறான பாதையில் போக மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்காட்ட எங்கள் எல்லாரையும் உருவாக்கின பெருமை எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவனுக்கு உண்டு. அதனால் எங்களுடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே நேரத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கர்நாடகாவில் தமிழர்கள் பிரச்சனை உருவான டயத்தில் ஆழ்வார்பேட்டையிலிருந்து ஒரே ஒரு நடிகர் கமலஹாசன் சார் வீட்டிலிருந்து தான் லாரியில் பெட்ஷீட்டும் மருந்தும் அரிசியும் பருப்பும் ஸ்டவ்வும் எல்லாமே போச்சு. அதே மாதிரி இயக்குனர் ரங்கராஜன் ஜிஎன்ஆருடைய தகப்பனார் மகாராஜான்னு ஒரு படம், அவருடைய சூழ்நிலையை புரிஞ்சு உடனடியாக சார் டேட்டு கொடுத்து அந்த வீட்டை அவருக்கு மீட்டு கொடுத்த எங்கள் கமல் சார், பத்மஸ்ரீ, உலகநாயகன், நன்றி என்ற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் இருக்குன்னா அதுக்கு எடுத்துக்காட்டி எங்கள் சார் மட்டும்தான், கமல் சார் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களோட கருத்துக்கள், உங்களோட வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிட்டதில் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக we are going to be blessed one more time. உலகநாயகன் திரு கமல்ஹாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஆண்டவனை விட பகலவன் பெட்டராக இருக்கு. ஒரு பக்கம் இல்லை இல்லைன்றா நீயே அதுதான்டா, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ரைட்டு. நண்பர் வைரமுத்து அவர்கள் போக வேண்டியிருந்ததுனால அவரும் அந்த ட்ரெய்லர் பார்க்கணுங்கிறதுக்காக என்னுடைய கலைஞர்களை பற்றி நான் பேச போகும் பேச்சை தள்ளி போட்டு வைத்தேன். இப்பொழுது இந்த படத்தை 40 நாளில் எடுத்தாங்க, 38 நாளில் எடுத்தாங்க, வெவ்வேறு நம்பர்கள் சொல்லப்படுகிறது. இது 2 மொழிகளில் உருவான படம். பல காட்சிகளும் இருமுறை செய்யப்பட வேண்டிய காட்சிகளாகவே அமைந்தன. சும்மா ஒரு கார் வர்ற ஷாட்டு தானே, அதை தமிழில் வர்ற ஷாட்டையே தெலுங்கில் போட்டுக்கலாமான்னா முடியாது. நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். அதே மாதிரி போலீஸ்காரங்க வந்து கடைசியாக லேட்டாக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி லேட்டாக வர போலீஸ்காரங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட மாறும். ஏன்னா தெலுங்கானா யூனிஃபார்ம் வேறு, தமிழ்நாடு யூனிஃபார்ம் வேறு. அதையெல்லாம் பார்க்கும்போது இது 2 படங்கள் என்று திண்ணமாக சொல்லலாம். இந்த 2 படங்களை எடுப்பதற்கு தேவையான நாட்கள் என்று நாங்கள் முடிவு செய்து வைத்திருந்தது 52 நாட்கள். ஆனால் படத்தை போட்டு பார்த்துவிட்டு சில திருத்தங்கள் செய்ததனால் இன்னும் 8 நாட்கள் ஆகின. அதனால் இது 60 நாள் படம். 2 படங்கிறதுனால பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 30 நாளைக்கு ஒரு படம். ஏன் பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, நானே 200 நாளைக்கு படம் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் திட்டம் போட்டால் அத்தனை நாட்கள் தேவையில்லை என்பது என்னுடைய உறுதியான ஒரு கருத்தாகவும் எண்ணமாகவும் இருந்தது. அது சொல்ல சொல்ல இல்லைங்க இந்த காலத்தில் கஷ்டங்க அப்படின்னு பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது செய்ய முடியும் என்பதற்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் எங்கள் டீமை செட்டப் பண்ணியிருக்கோம். அந்த டீமின் வெற்றி தான் இது. நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன், 30 நாளில் பண்ணுவேன், நான் பண்ணதில்லை. இதுக்கு முன்னாடி ராஜபார்வைன்னு ஒரு படம் இதே மாதிரி 55 நாளில் 2 படம் எடுத்தோம். டீம் வாஸ். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கற்பனையும், எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் வரை எல்லாரும் இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஷார்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பெசகாக கூட இருக்கலாம். எல்லாருக்கும் அந்த உச்சநிலையை அடைய வேண்டும் என்று ஒரு ஆசையும், உதவி செய்வது வந்து ஒரு இன்ஃப்ராண்டிங்காகவும் இருந்தது. அதனால் முக்கியமாக இந்த படம், இந்த தொழிலே டாப் 12 எஷிலான்ஸ் நடத்தக்கூடிய ஒரு மந்திர விளையாட்டு அல்ல. அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாதான். ஒரு டிஃபன் கொடுக்குற பையன் சரியாக கொடுக்கலன்னா எல்லாரும் கழிப்பறை நோக்கி ஓட வேண்டிய அவசரத்துக்கு ஆளாக்கிடுவாங்க. ஒரு சமையல்காரர் சரியாக சமையல் பண்ணலைன்னா யூனிட்டே காலி. டிரைவர்
எல்லாரும் கரெக்ட் நேரத்துக்கு ஆரம்பிக்கலைன்னா வந்து சேர்க்கலைன்னால் பல விஷயங்கள் நடக்காது. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் பிரமாதமான ஒரு டீம் என்னிடம் அமைந்தது, சேர்ந்தது. அந்த வெற்றிக்கான வீரர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பதில் பெரும் பெருமை கொள்கிறேன். ஒரு 7.5 ஆண்டு காலம் ராஜ்கமலில் வெவ்வேறு நிலையில் கீழ்மட்டத்திலிருந்து படிப்படியாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்ற நிலைக்கும் வந்து பிற்பாடு டைரக்டராக இருக்கும் திரு ராஜேஷ் அவர்கள் உலகத்தரம் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த தரத்தை செயலாக்கி காட்டிய சானு வர்கீஸ் அவர்கள், சினிமாட்டோகிராஃபர், டிஓபி, ஒரு விஸ்வரூபம் மாதிரி ஒரு அம்பிஷியஸ் ப்ராஜெக்டை அத்தனை குறுகிய காலத்தில் எடுப்பதற்கும் உதவியாக இருந்தவர். இந்த படத்துக்கும் இவர்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து இயக்குனர் காத்திருந்து இவரை வரவழைத்தார். அஃப்கோர்ஸ் இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரன். அவரை பற்றி நிறைய பேசிட்டோம், இனியும் பேசப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எங்கள் நடிகர்கள், நீங்கள் வாங்க, புறப்பட்டு வந்துருங்க, நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். வாங்க, சம்பத் வாங்க, சம்பத், கிஷோர், இவர்கள்லாம் இப்போ இவங்களை பற்றி ஒரு வரி கூட சொல்லாமல் பேர் மாத்திரம் சொன்னால் போதுமானது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது. கிஷோர், இவர் என் பையனை ஆக்ட் பண்ணுறாரு, அமான். பேர் மறந்துருக்காங்கிறாரா? மறந்துட்டேன். யோகி சேதி அவர்கள். அஃப்கோர்ஸ் த்ரிஷாவுக்கு இது எங்களை 2வது முறையாக சகித்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம். மது ஷாலினி அவர்கள். இதில் எங்களுடைய தெலுங்கு எழுத்தாளர்கள் 2 பேர், தெலுங்கு கவிஞரும் வசனகர்த்தாவும், ராம் ஜோகய சாஸ்திரி என்று. அவங்க தெலுங்கு படம் தான், நான் கூட தமிழ் படம் ஷூட்டிங் போதும் கூடவே இருந்தாங்க. அபூர் ரவி அவர்கள் அண்ட் அவர் எடிட்டர் ஷான் முகமது, ரமேஷ் அவர் ஸ்டண்ட் மாஸ்டர். இப்போ இதில் ஜாஸ்தி காட்டல. எங்கள் எழுத்தாளர் தமிழ் வசனகர்த்தா சுகா அவர்கள். பிஆர்ஓ மறந்துட்டேங்கிறாரு நிக்கில் அவர்கள். மறக்க முடியாத சிலரை இங்கே இந்த கூட்டத்தில் இன்று பின்னணியில் அமைதியாக இருந்த எங்கள் சித்தாரா. வழக்கமாக அவங்க செட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா பேக்கப் டைம்னு அர்த்தம். இல்லை ஏன் ஆரம்பிக்கலைங்கிறது எங்களுக்கு நினைவுபடுத்தும் நேரமாக இருக்கும். எப்போ பின்னாடியே இருப்பாங்க, திடீர்னு பிரத்யட்சமாவாங்க. இதோ வந்துட்டாங்க, இப்போ அவங்க அங்கேருந்து தான் வர்றாங்க. Have I forgotten anyone, சித்தாரா? All in? ஓகே. இப்பொழுது இந்த படத்தின் கோ ப்ரொடியூசர், இணை தயாரிப்பாளர் கோகுலம் பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பல நாள் நண்பர், ரசிகராக இருந்து நண்பராக இருந்து இன்று இணை தயாரிப்பாளராக இருக்கிறார். என் படத்துக்கு நான் ப்ரீமியருக்கெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டார். நான் ஃபஸ்ட்டு டே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் விட்டுருங்க பாரு. இன்று அதற்கும் முன்பாக எனது மேடையில் ஏற்றியிருக்கிறோம். பல படங்கள் மலையாளத்தில் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ் படம் இன்று ஆரம்பமாக இருக்கு. இன்னும் பல படங்கள் அவர்கள் எடுக்க வேண்டும், எங்களுடன் சேர்ந்தோ அல்லது தனியாகவோ. வாழ்த்துக்கள். அடுத்து சிவகுமார் அவர்கள் இந்த படத்தை விநியோகித்து பெரும் படம் சம்பாதிக்கப் போகிறவர்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருப்பவர்கள். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவர்கள், ஜேம்ஸ் அவர்கள்.
இவங்கெல்லாம் நிஜமாவே இந்த படத்தின் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமானவர்கள். அதனால் இவங்களை உங்களுக்கு இனி வரப்போகும் வெற்றிக்கு காரணமானவர்களை கடைசியாக கூப்பிட்டேன் நான். இந்த படத்தின் வெற்றிக்கு காரணமானவர்கள், இந்த மேடையில் இருப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். இன்னும் பல பேர் பின்னணியில் இருந்து எங்களுக்கு உதவியவர்கள் இன்று வர முடியாமல் போயிருக்கிறார்கள். எல்லாரையும் சும்மா ஏதோ மரியாதைக்காக சொல்கிறேன்னு இல்லை. எங்கள் செட்டில் எல்லாரும் ஒரு குரூவாக, ஒரு ஃபேமிலியாக இருந்து வேலை செய்ததனால்தான் இந்த படம் இவ்வளவு எளிதாக இத்தனை ஒத்திகைக்கான நேரங்கள் ஒதுக்கி செய்ய முடிந்தது. பிரகாஷ், வேறெவர் யூ ஆர், தேங்க்யூ ஃபார் ஆல் த ஒர்க், ஃபார் ஆல் த ரிஹர்சல்ஸ். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒழுங்காக வந்து இந்த படத்துக்கு ரிஹர்சலுக்கு ஸ்கிரிப்டை படித்தாங்க. கைத்தட்டலாம். இந்த கைத்தட்டலுக்காகவாது மயங்கி இனி வரும் படங்களிலும் இவர்கள் இதை செய்வார்கள். செய்ய கடவுது. நன்றி, வணக்கம். இது வழக்கமாக இதை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இது எல்லாரும் கையில் வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ. ஆல்ரெடி மியூசிக் இருக்கு ஐடியூன்ஸில் வந்துருச்சு. அது போர்டு வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், இல்லை வேண்டாம் வேண்டாம், இல்லை வேண்டாம் வேண்டாம். ஏதோ நல்லா வழி அனுப்பி வைக்கிறோம். அந்த போகி வருது, எதையாவது கொளுத்த வேண்டாமா? இங்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருந்த என் நடிக சகோதரர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. விழா இனிதே முடிவடைகிறது. உங்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. இன்னொரு முக்கியமான செய்தி, இல்லை நீங்கள் போயிட்டே கேட்கலாம், ஒன்றும் இல்லை. இதை தமிழகம் எங்கும் இதே நேரத்தில் இப்போ நான் பேசுகிற ஸ்பீச் உள்பட கிட்டத்தட்ட 25 தியேட்டர்களில் 1000 ரசிகர்கள் கேட்டுக்கொண்டு, ஸோ கிட்டத்தட்ட 25,000 பேர் அரங்கத்தின் உள்ளிலும் பல லட்சம் பேர் வெப்பிலும் கண்டு கழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பல லட்சங்களில் பல லட்சங்களுடன் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதான் கொஞ்சம் திடீர்னு அந்த கணக்கு சொன்னதும் வாய் தைக்குது எனக்கு. நன்றி, வணக்கம்.